அண்மையில் தான் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து தங்களுடைய அதிமுகவில் இணைந்து மீண்டும் பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பினை பெற்றிருந்தார்கள். அதிமுக தலைமை சில பதவிகளை எஸ்பி வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கியிருந்தது. ஆனாலும் கூட அவையெல்லாம் தலைமை கழகத்தில் அதிகாரம் கொண்ட பதவிகளாக இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு வருத்தமான ஒன்றாகவே இருந்ததாகவும், கடந்த காலங்களில் இருந்ததை போன்று கட்சி ரீதியாக அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவிகளை எடப்பாடி பழனிசாமி தங்களுக்கு வழங்கவில்லை என்று எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் நினைத்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இப்போதைய நிலையிலே கரூரினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து அதன் பிறகு கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்ட எஸ்பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற தனித்த ஆலோசனை கூட்டங்களில் பங்கு பெற்று தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவரான எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் கட்சியில் மீண்டும் பதவிகள் வழங்குவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட இப்பொழுது அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். விரைவில் அவர் அதிமுகவில் இருந்தும் விலகி மாற்றுக் கட்சியில் இணைவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. எனவே அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்? எம்.ஆர். விஜயபாஸ்கரை தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் அதிமுகவில் இருந்து வரப்போகின்றார்கள்? குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிற்கு கிட்டத்தட்ட 40 என்ற எண்ணிக்கைக்கு வந்துவிடக்கூடிய அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. இது பேரவையிலே அவர்களுடைய பலத்தை மேலும் குறையக்கூடிய விதமாக இருக்கின்றது. அதிமுக தலைமை இந்த விலகல் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே இடைத்தேர்தல் தொடர்பாக 5 தொகுதிகளுக்கான அறிவிப்பு வெளிவந்து இடைத்தேர்தல் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலே இன்னும் எத்தனை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறப் போகின்றது என்ற ஒரு கேள்வியினையும் அதிமுகவில் இருந்து வெளியேறக்கூடிய நடப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து வரும் நிலையில் கேள்வி எழுந்திருக்கின்றது. இன்று பேரவைத் தலைவர் அறைக்கு வருகை தந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் உடனடியாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டு இன்னொரு காரில் ஏறி சென்று விட்டார். அவர் செய்தியாளர்களை சந்திப்பதை விரும்பவில்லை. அது மட்டுமல்லாமல் பேரவைத் தலைவரும் கூட இதற்கு முன்பாக பதவி விலகல் கடிதங்களை பெற்றுக்கொண்டால் அது குறித்த விவரங்களை சொல்லுவார். இன்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் மட்டுமல்லாமல் கூடுதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் வருவதாக தகவல் இருந்தது. என்றாலும் இதுவரை எம்.ஆர். விஜயபாஸ்கர் மட்டும்தான் நேரில் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பேரவைத் தலைவரும் அதன் பிறகு புறப்பட்டு சென்று விட்டார் தலைமைச் செயலகத்திலிருந்து. எனவே இந்த பதவி விலகல் கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரினுடைய அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும்? மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் அதிமுகவிலிருந்து வெளியேறி வருவார்களா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இன்னும் சில நாட்களுக்குள்ளாக, அதாவது 6 மாதங்களுக்குள்ளாக இடைத்தேர்தலை சந்திக்கப் போகின்றார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் கூட அதாவது திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவெல்லாம் தகவல் வெளியாகின்றது. எனவே இடைத்தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்திலே 10க்கும் கூடுதலான தொகுதிகளில் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடும் என்று பல்வேறு அரசியல் பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு தளக்கருத்தராக அந்த மேற்கு மாவட்டங்களில் செயல்பட்டு வந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்பொழுது அந்த கட்சியை விட்டு விலகுவதற்கான ஒரு முன்னோட்டமாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் கரூர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது அந்த மாவட்டத்தில் செல்வாக்கு கொண்டவராக தாவேகாவில் இருந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் என்பவரை தான் 1800 வாக்குகள் என்ற குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைய செய்து தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருந்தார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இந்த நிலையில் தாவேகா வேட்பாளரை 1800 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்திலேயே சென்று இணைந்து விடுவாரா என்பதை போன்ற கேள்விகள் இருக்கின்றன. அது காரணமாகத்தான் செய்தியாளர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சந்தித்து சில கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் எவ்வாறு இருக்கும் என்பதாக கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு பதிலளிக்காமல் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தற்பொழுது புறப்பட்டு விட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.